இந்த தளத்தில் இறைவனுக்கு 6 வேளையும் புழுங்கலரிசி சாதமே நிவேதனம் செய்யப்படுகிறது. அதற்கு ஒரு வரலாறும் இருக்கின்றது. இந்த தளத்தில் சிவபெருமான் குருவாக இருந்து குழந்தைகளுக்கு கல்வி உபதேசம் செய்தார். அப்பொழுது அவர்கள் வீட்டில் சமைத்த புழுங்கலரிசி சாதம், பாகற்காய், முளைக்கீரை போன்ற பதார்த்தங்களையே ஈசனும் தினமும் உண்டார். குழந்தைகளுடன் ஓடி பிடித்து விளையாடுவது, கண்ணாமூச்சி விளையாடுவது என குழந்தைகளை எப்பொழுதுமே உற்சாகத்துடன் வைத்திருந்தார். ஒரு நாள் கண்ணாமூச்சி விளையாட்டில் இறைவன் மறைந்து போனார். குழந்தைகள் மிகவும் வருந்தினர். அவர்களின் கனவில் சிவபெருமான் தோன்றி தானே குருவாக வந்த விவரத்தை சொல்லி இதுவரை தனக்களித்த உணவையே நெய்வேத்தியமாக இடச் சொன்னார். எனவே இப்பொழுதும் ஆத்மநாதருக்கு 6 வேளையும் புழுங்கலரிசி சாதமே நிவேதனம் செய்யப்படுகிறது. ஒரு தவளையில் சாதம் அடித்து கைப்படாமல் பாத்திரத்தோடு எடுத்து வந்து அமுத மண்டபத்தில் உள்ள கருங்கல் மேடையில் கொட்டி இறைவனுக்கு படைக்கிறார்கள். நந்தி பலிபீடம் இல்லாத கோவில். சுவாமி அம்பாளுக்கு உருவம் கிடையாது, லிங்கமும் கிடையாது. அடிப்பகுதியான ஆவுடை மட்டுமே உண்டு. அம்பாளுக்கு திருப்பாதங்கள் மட்டுமே உண்டு. அதுதான் அருள்மிகு ஆத்மநாதர் திருக்கோவில். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஓம் நமச்சிவாய.